இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு அருமையான பீஃப் புலாவ் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பீஃப் புலாவ் செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 5 பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 3 கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வதக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, புலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிட்டு பாதி லெமனை 4 கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேகி கியூப்ஸ் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது லொல்லு மால்ல இருந்து தான் வாங்கினேன். மேகி கியூப்ஸ் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். நான் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ பீஃபை ஒரு 7 விசில் வேக வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. பீஃப் வேக வச்சுருந்த தண்ணி ஏற்கனவே மாற்றி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. குக்கரை மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கிளறி விட்டுட்டு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு
10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருங்க. அருமையான பீஃப் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.